தூத்துக்குடி விளாத்திக்குளத்துல ஒரு +2 மாணவிக்கு நேர்ந்த கொடூரமான சம்பவம் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு +2 மாணவியோட இழப்புக்கு ஆறுதல் சொல்ல போன நம்ம கனிமொழி அக்காவை அங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து விரட்டி அடிச்சிருக்காங்க. மக்களுக்கு திமுக மேல இருக்கிற அதிருப்தி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அதே சமயம் அந்த குடும்பத்தை பார்த்து துக்கம் விசாரிக்கிறதுக்காக நம்ம தாவேகா சார்பா ஆதவ அர்ஜுனா அவர்கள் போய் பார்த்திருக்காங்க. கடைசி வரை அந்த குடும்பத்துக்காக துணை நிப்போம்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு வாக்குறுதி கொடுத்து வந்திருக்காங்க. 2026 நீங்க எல்லாரும் சேர்ந்து நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய இவங்களை மாத்துவோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா நியூஸ் மீடியாக்கள்லையும் இந்த ஒரு விஷயம் தான் தலைப்புச் செய்தியா போட வேண்டியது. ஆனா இந்த ஒரு உண்மையான நியூஸை தவிர்த்துட்டு ஃபேக்கான ஒரு நியூஸை பயங்கரமா பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, நம்ம தமிழக வெற்றி கழகம் என்டிஏ கூட கூட்டணி வைக்க போறதா சொல்லி ஒரு ஃபேக்கான நியூஸை தான் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் கட்சி ஆரம்பிச்சு முதல் மாநாட்டிலேயே உறுதியா சொல்லிட்டாரு, எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி தான் அப்படின்னு. அப்படி சொல்லியிருக்கும் போது எங்க தலைவர் எப்படி பிஜேபி கூட கூட்டணி வைப்பாரு? சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. நம் தமிழக வெற்றி கழகம். சரி, அதை விடுங்க. விளாத்திக்குளத்துல மக்கள் கனிமொழி அடிச்சு வரட்டினாங்கல்ல, அந்த இடத்துல நீங்க இருந்து என்ன பண்ணிருக்கீங்க? அதை மட்டும் கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. அப்படியே அந்த லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறேன்.